இன்னைக்கு தாங்க நடிகர் விஜய் அவர்கள் ஒரு அரசியல்வாதி மாதிரி பேசியிருக்கிறாரு. திமுகவை பார்த்து என்னங்க கேள்வி கேட்டிருக்கிறாரு. திமுக தேர்தல் வாக்குறுதியா 505 வாக்குறுதிகள் கொடுத்தீங்க. இப்போ அதுல எத்தனை நிறைவேற்றம் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்கிறாரு. அதே போல ஜெயலலிதா அம்மா பாணியில சொன்னீர்களே செய்தீர்களா அப்படின்னு சொல்லிட்டு முதல்வரை பார்த்து கேள்வி கேட்டிருக்கிறாரு. திமுக அரசு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை, நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் திமுக அரசு மேல குற்றச்சாட்டு வைக்கிறாருங்க. அதே போல திமுகவுக்கு சொந்தமான ஒரு ஹாஸ்பிட்டல்ல கிட்னி திருட்டு நடந்திருக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க. இனியும் மக்கள் திமுக அரசு மேல நம்பிக்கை வைக்க மாட்டாங்க. கண்டிப்பா அடுத்த வருஷம் எலெக்ஷன்ல திமுக அரசை வீட்டுக்கு அனுப்ப போறாங்க அப்படின்றத விஜய் அவர்கள் சொல்லி இருக்கிறாரு. கல்வி கடன் ரத்து சொன்னீர்களே செய்தீர்களா? மாதம் மாதம் மின்சார கட்டணம் கணக்கீடு செய்யப்படும் என்று சொன்னீர்களே செய்தீர்களா? பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் அமல்படுத்தவும் என்று சொன்னீர்களே செய்தீர்களா? காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று சொன்னீர்களே செய்தீர்களா? டீசல் விலையில் லிட்டருக்கு 3 ரூபாய் குறைப்பேன் என்று சொன்னீர்களே செய்தீர்களா? கேஸ் சிலிண்டர் விலையில் மானியம் தரேன்னு சொன்னீர்களே செய்தீர்களா? இந்த மாதிரி எல்லாம் கேள்வியா கேட்டுட்டு அவர் இன்னொரு விஷயம் குற்றச்சாட்டா வைக்கிறாருங்க. என்ன அப்படின்னா, பெண்களுக்கு பேருந்துல இலவசமா கொடுத்துட்டு அதை நீங்க கேவலப்படுத்துறீங்க, அசிங்கப்படுத்தி சொல்லி காட்டுறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அதே போல மாதந்தோறும் 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அதையும் ஒரு சில பெண்களுக்கு மட்டுமே ஒரு சில மாசம் மட்டுமே கொடுத்துருக்கீங்க, அதையும் சொல்லி சொல்லி காமிச்சு அவங்களை அசிங்கப்படுத்திருக்கீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையுமே விஜய் அவர்கள் முதல்வர் மேல வச்சிருக்கிறாரு. நடிகர் விஜய் அவர்கள் திமுக அரசு மேல கடுமையான விமர்சனங்கள் வச்சிருக்கிறாரு. இந்த விஷயங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. திமுக 505 வாக்குறுதிகள் கொடுத்திருக்காங்க. எத்தனை வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க.